நம்முடைய குழந்தைகள் அண்ணன் மாசு மட்டும் வழக்கறிஞராக இருந்தால் போதாது, வந்திருக்கிற உங்களுடைய குழந்தைகள் வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எஸ்பி ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், பார்லிமெண்ட் இருக்கிற பார்லிமெண்ட் ஆஃபீஸில் செக்ரட்டரியாக வரணும், உலக நாடுகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு போய் பணியாற்றணும். நம்ம பிள்ளை அப்படி வரணும்னு நினைக்கணும் இல்லையா? நினைக்கணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில் என்ன சொல்கிறாங்க, அப்பா வளர்ப்பாருன்னு சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் என்ன ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணணும், நம்முடைய குழந்தைகள் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, பணி உள்ள குழந்தைகளாக, நல்ல சிந்தனை உள்ள குழந்தைகளாக வரணும். நீங்கள் குழந்தைகளை காலில் பார்த்து நம்ம புருஷன் மணி சண்டை போட்டு அதை கொண்டு போய் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் அப்பனை பாடுறா எப்படி இருக்கான்னு. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தரணும், தம்பி நீ டாக்டர் ஆவடா, நீ இன்ஜினியர் ஆவ, நீ ஜட்ஜ் ஆவ, கலெக்டர் ஆகணும். பிள்ளைகளுக்கு உயர்ந்த எண்ணங்களை உடைய மூளையில் கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும், சிந்தையில் செலுத்திக்கிட்டே இருக்கணும். தம்பி ஏதோ ஒரு வாட்ச்மேனாக கிடைச்சா போதுண்டா, அவனுக்கு சாராய கடையில் சேல்ஸ்மேனாக போனால் போதுண்டா, பீவனா அப்படி என்று குறைவாக எந்த குழந்தைகளுடைய மனதிலும் நீங்கள் செலுத்தக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். ஆகவே தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு அப்பாவாக இருந்து எல்லா பெண் குழந்தைகளும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும் தான் மாதம் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து 1000 ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா குழந்தையும் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றுதான். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், சிறப்பான முதலமைச்சர்.